நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னையில இருந்து மே 8ஆம் தேதி இன்ஸ்டாகிராமோட பேரண்ட் கம்பெனி மெட்டா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. end-to-end encryption அதை ரிமூவ் பண்ண போறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இனி நம்ம அனுப்புற மெசேஜ் எல்லாமே இன்னொருத்தவங்களால பார்க்க முடியும். இது சேஃப் கிடையாது. எல்லா மெசேஜுமே இன்ஸ்டாகிராம் இனி படிக்கும். சரி, என்ன மாதிரியான மெசேஜ் இனிமே இன்ஸ்டாகிராம்ல நம்ம பகிரக்கூடாது அப்படின்னா என்னன்றதை நான் சொல்றேன். தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட். அது எந்த பாஸ்வேர்டா இருந்தாலும் சரி அதை ஷேர் பண்ணாதீங்க இன்ஸ்டாகிராம்ல. ரெண்டாவது யூபிஐ பேங்க் டீடைல்ஸ் இதை ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. மூணாவது விஷயம் ஆதார், பேன் கார்டு, பாஸ்போர்ட் இந்த மாதிரி எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இதை வச்சு நம்மளோட கேஒய்சியை ஈஸியா எடுத்துடலாம். நாலாவது ரொம்பவே முக்கியமானது இன்டிமேட் போட்டோஸ், வீடியோஸ், நியூடிட்டி எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. அஞ்சாவது மெடிக்கல் இன்ஃபர்மேஷன், பிரிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஆறாவது உங்க பிசினஸ் பத்தி ஏதாவது டிஸ்கஸ் பண்றதா இருந்தாலும் இதுல ஷேர் பண்ணாதீங்க. அப்புறம் லொகேஷன் அனுப்புறது அதையும் ஷேர் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை எங்க தான் பேசுறது, எங்க தான் ஷேர் பண்றதுன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா end-to-end encrypted செய்யப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல் இந்த மாதிரி நிறைய ஆப்பை யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே ஹெட்டான ஒரு ஆப் யாருன்னா மெயில் யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே சேஃபா இருக்கும். வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்க நேரத்துல நம்ம வீட்டு பசங்களும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. பை.